மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். முதலமைச்சர் விஜய் தலைமையில் மகாபலிபுரத்தில் தாவேகாவின் தோழமை கட்சிகள் ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கி இருக்கிறது அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். தற்போது முதலமைச்சர் அங்கே வந்திருக்கிறார் அப்படிங்கிற காட்சிகளை நம்ம பார்த்தோம். முக்கியமான தாவேகாவிற்கு இந்த அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்கக்கூடிய தோழமை கட்சிகள் எல்லாருமே இதில் அழைக்கப்பட்டிருக்காங்க. லேட்டஸ்ட்டாக ஆதரவு அளித்திருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திமுகவினுடைய தலைவர்களும் கூட இதில் அழைக்கப்பட்டிருக்காங்கன்றதை பார்க்குறோம். காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதை தவிர இப்போ மதிமுக அப்படின்னு வரிசையாக நிறைய தோழமை இயக்கங்கள், அதே போல் IUML உள்ளிட்ட நிறைய தோழமை இயக்கங்கள் இந்த ஆட்சி அமைவதற்கு முக்கிய காரணிகளாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகை கிடையாது. 108 எம்எல்ஏக்கள், 107 எம்எல்ஏக்கள் சரியாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறதுக்கு இவங்க எல்லாரும் கொடுத்த ஆதரவு கடிதங்கள் அப்படிங்கிறது முக்கிய பங்காற்றுகிறது. அப்போ இந்த தோழமை கட்சிகளோடு அடுத்த கட்ட பயணம் என்ன அப்படிங்கிறது இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும். எல்லா தலைவர்களையும் அழைத்து, முக்கியமாக வழக்கமாக தாவேகாவினுடைய நிகழ்ச்சிகள்னாலே இந்த ஒரு நட்சத்திர விடுதியில் மகாபலிபுரத்தில் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதே இடத்துல தான் இப்போது இந்த மீட்டிங்கும் கூட நடைபெறுகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி மே 5ஆம் தேதியே கூட 5ஆம் தேதியோ 6ஆம் தேதியோ அவங்க வந்துட்டு முதல்ல தமிழக வெற்றிக் கழகத்திற்கு காங்கிரஸ் தான் ஆதரவு அளித்தது. அந்த ஆதரவை கொடுக்கும் போதே காங்கிரஸ் கட்சி தெளிவாக சொல்லிட்டாங்க, அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் எல்லாமே எங்கள் பயணம் தமிழக வெற்றிக் கழகத்தோடு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ சமீபத்தில் மாநில தலைவரையும் மாற்றிட்டாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்டாண்ட் அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெரிவிக்கப்பட்டதில் ஓரளவுக்கு தெளிவாக இருக்குன்னு நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் மற்ற கட்சிகள்லாம் இப்போது கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் பங்கு பெறலை, வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. விடுதலை சிறுத்தைகள் ஆட்சியில் பங்கு பெற்றிருந்தாலும் கூட அவ்வப்போது அவர்களுக்கு ஆட்சி மீதான விமர்சனங்கள் இருக்கிறது, முரண்பாடான கருத்துக்கள் இருக்கிறது. குறிப்பாக இந்த அதிமுக எம்எல்ஏக்களுடைய ராஜினாமாவெல்லாம் திருமாவளவன் அவர்கள் விமர்சித்திருந்தார்ன்றதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் அந்த விமர்சன பார்வையை மாற்றிக்கொண்டாருங்கிறத பார்க்குறோம். ஸோ இதெல்லாமே இந்த ஸ்டாண்டெல்லாம் எப்படி சார்ட் அவுட் பண்ண போகிறாங்க? இந்த கூட்டணி மீட்டிங்கில் கூட்டணி கட்சிகள் அரசாங்கத்தை நோக்கி என்னென்ன கேள்விகளை எழுப்ப போகிறாங்க, இந்தந்த விஷயங்களில் உங்களுடைய கொள்கைகள் என்ன, எப்படி தெளிவுபடுத்த போறீங்க, இதை எப்படி செய்ய போறீங்க அப்படின்னு கூட்டணி கட்சிகள் ஆட்சியை நோக்கி என்ன கேள்வி எழுப்ப போறாங்க? இதை ஒரு ஒருங்கிணைத்து இப்போ இன்றைக்கு ஒரு கூட்டணிக்கான பெயர் வைக்கப்படுமா? ஏற்கனவே பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு பெயர் வச்சு இந்த பெயரெல்லாம் இல்லையே அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்ல அது ஒரு சர்ச்சையா இருந்ததை பார்த்தோம். ஸோ இப்போ இது ஒரு தோழமை கட்சிகள் வெளியிலிருந்து இந்த திடீர்னு ஒரு அரசாங்கம் அமைஞ்சிருச்சு, ஒரு தேர்தல் முடிவு வந்துருச்சு, நாங்கள் வந்தோம், ஆதரவு கொடுத்தோம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு இணக்கமான கூட்டணியாக ஒன்றாக இவர்கள் பயணிப்பதற்கான முதல் படியாக இந்த ஒரு மீட்டிங் அப்படிங்கிறது இருக்க போகிறதா அப்படிங்கறத நம்ம உற்று பார்க்க வேண்டியிருக்கிறது. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்